வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுக்கல்ல பயிற்சி 2.1ல் 8வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 8வது கணக்கு கொடுக்கப்பட்ட எண்களுக்கிடையே உள்ள அனைத்து முழுக்களையும் எழுதுக. இங்கே பாருங்க 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில் உள்ள முழுக்களை எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கணக்கில் 7 மற்றும் 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், என்ன முழுக்கள் இருக்குன்னு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எண்கோடு வரையணும். ஒரு எண்கோடு வரைஞ்சிட்டு அதை வச்சு நம்ம அதுக்கு இடையில் உள்ள முழுக்கள்லாம் நம்ம எழுதுவோம். எண்கோடு வரையும். ஸ்கேல் பென்சில் எடுத்து எண்கோடு வரைஞ்சிச்சு. 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மிக எண்கள். அடுத்து குறை எண்களை பார்க்க போகிறோம். -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10. ஓகேவா? இந்த நம்பர் இப்படி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருவாங்க, 7 மற்றும் 10. அதை எடுத்து எழுதிக்குவோம். 7 மற்றும் 10. 7க்கும் 10க்கும் இடையில் எத்தனை முழுக்கள் இருக்குது அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. 7 மற்றும் 10 இது ரெண்டுத்துக்கும் இடையில் எத்தனை முழுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். 7 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 7 மிக எண், 10 மிக எண். அப்போ 7 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது, 8 9 இருக்குது. அப்போ 8 9. ஓகேவா? அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். -5 மற்றும் 4. -5 மற்றும் 4 அதை எடுத்து எழுதுங்க. 2 -5 மற்றும் 4. அதுக்கு இடையில் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். -5 இந்த இருக்குது, 4 இந்த இருக்குது. இதுக்கு இடையில் எவ்வளோ நம்பர் இருக்குது, எவ்வளோ முழுக்கள் இருக்குது, இந்த முழுக்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறோம். -4லேருந்து ஆரம்பித்து 3 வரையும் எழுதணும். ஓகேவா? -4லேருந்து ஆரம்பித்து 3 வரைக்கும் உள்ள 4 வரைக்கும் உள்ள முழுக்களை நம்ம எழுதியாச்சு. இதுலேருந்து இது வரையும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்து 3வது இருக்குது. 3வது கொஸ்டின் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 3வது கொஸ்டின் -3 மற்றும் 3. -3லேருந்து மிகை முழுக்கள் 3 வரையும் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு -3 இந்த இருக்குது, -3 இங்கே இருக்குது, +3 இந்த இருக்குது. இதிலேருந்து இது வரையும் கண்டுபிடிக்கணும். அப்போ -2லேருந்து +2 வரையும் உள்ள நம்பர் எல்லாத்தையும் எழுதணும். -2 -1 0 1 2. இதுதான் இதோட முழுக்கள். அடுத்து 4வது கணக்கு. 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -5 மற்றும் 0. -5 மற்றும் 0. -5லேருந்து 0 வரையும் உள்ள முழுக்களை எடுத்து எழுத சொல்கிறாங்க. -5 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. -5 எண்கோட்டில் இந்த இருக்குது. இதிலேருந்து 0 வரையும் உள்ள நம்பர் எடுத்து எழுத சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 நம்பர் எழுதணும். -4லேருந்து -1 வரையும் எழுதணும். -4 -3 -2 -1. ஓகேவா? அவ்வளோதான். கொடுத்துருக்க கணக்கு எல்லாத்துக்குமே நம்ம முழுக்கள் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. எண்கோட்டின் மூலம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். ஓகேவா? இந்த எண்கோட்டை ஈஸியாக போட்டு எண்கோட் மூலம் ஈஸியாக நம்ம கணக்கு போட்டோம். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்